பரம்புமலை ஆண்ட பாரி. பாரி ஒரு நாள் அரண்மனைக்கு செல்வதற்கு தேரில் உட்கார்ந்து வருகின்றான். தேரில் உட்கார்ந்தவன் வருகிற பொழுது அவனுடைய கண்கள் ஒரு வாடிக் கொடுக்கின்ற முல்லைக்கொடியை பார்த்தது. ஐயோ, ஒரு முல்லைக்கொடி வாடி கிடக்கிறதே என்று கவலை கொண்டான். அவன் வாடி கிடக்கிற முல்லைக்கொடியை பார்த்துவிட்டு தேரை விட்டு இறங்கி அந்த முல்லைக்கொடியை தேரிலே சுற்றி விட்டுவிட்டு தன்னுடைய கால்கள் சிவக்க அரண்மனைக்கு நடந்து சென்றான். முல்லைக்கொடி கேட்கவில்லை, நான் வாடுகிறேன், நான் வருத்தமாக இருக்கிறேன், எனக்கு உதவென்று வாய் திறந்து அது கேட்கவில்லை, அது கேட்காது. ஆனால் ஒரு முல்லைக்கொடி வாடி கிடப்பதை பார்த்தவுடனே வருத்தம் மேலிட தேரை பரிசாக கொடுத்துவிட்டு அரண்மனைக்கு நடந்து சென்றான். இந்த நாட்டில் வள்ளல் யார் என்று கேட்டால் கர்ணனை சொல்லுவார்கள். கர்ணன் வள்ளல் என்பதில் நாஞ்சில் சம்பத்திற்கு ஐயமில்லை. கர்ணன் கேட்டதால் கொடுத்தவன். கேசவன் பெற்ற யாசகம் என்று சமய சொற்பொழிவாளர்கள் சிலாகித்து பேசுவார்கள். கேட்டு கொடுத்தான் கேசவன், கேளாமல் கொடுத்தான் பாரி. இந்த கொடைக்கு வேறு பெயர் இல்லை. இந்த கொடைக்கு கொடை மடம் என்று பெயர்.